பைக் டெக்னீஷியன் ஒன் இருக்கும் வணக்கம். நான் பேசுகிறேன். இது வந்து எஃப்சி நம்ம வெர்ஷன் 1 வண்டி. இது நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க என்னென்னா, இதை வந்து எப்படி செக் பண்ணுறது, இந்த 4 பாயிண்ட் டிலேவை எப்படி செக் பண்ணுறது, எப்படி டைரக்ட் பண்ணுறது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஒயிட் நம்ம வந்து சாவி ஆன் பண்ணோடனே, கில் சுவிட்ச் ஆன் பண்ணோடனே இந்த ரெட் ஒயிட்டுக்கு வந்து மெயின் வரும். அந்த ரெட் ஒயிட்டையும் இந்த ப்ளூ பிளாக்கையும் பைபாஸ் பண்ணால் போதும். ஸ்ட்ரைட்டாக நம்ம செக் பண்ணுறது, இந்த ரிலே கழட்டிட்டு நம்ம வந்து செல்ஃப் எடுக்கல, வண்டியை கிக் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுதுன்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னா, அந்த 2 வயர் மட்டும் ரெட் ஒயிட்டு அண்ட் ப்ளூ பிளாக். ஸோ இந்த ரெட் ஒயிட்டில் வந்து ப்ளஸ் வரும். நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணால் ப்ளஸ் வரும், கில் சுவிட்ச் ஆன் பண்ணால் ப்ளஸ் வந்துடும். ஸோ அந்த ப்ளஸ் என்ன பண்ணுறோம்னா, அந்த ப்ளூ பிளாக் வயரில் வந்து பைபாஸ் பண்ணிடுறோம். இந்த ரிலே தான் செய்யுது, வேறு எதுவுமே செய்யலை. இந்த ரிலே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலில் இருக்கும்போது ஒர்க் ஆகும். அதே நேரத்தில் கியர் போட்டாலும் கிளச் பிடிக்கும்போது இந்த ரிலே ஒர்க் பண்ணி காமிக்கும். ஸோ அப்போ என்னன்னா, இதான் செல்ஃப் ரிலே வித் ஒரு ஃபியூஸ். நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ தனியாக பார்த்துருக்கோம். ஸோ ரைட் சைடில் வரக்கூடிய அந்த ப்ளூ பிளாக்கு வந்து அந்த மெயின் இங்கேருந்து வருது. நம்ம என்ன பண்ணுறோம், ரெட் ஒயிட்டில் வர மெயின் என்ன பண்ணுறோம், பைபாஸ் பண்ணும்போது அந்த வயர் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த செல்ஃப் ரிலே வித் ஃபியூஸ் அந்த இடத்துக்கு வந்துடுது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, அந்த மெயின் வந்துடுது. ஸோ இந்த ரிலே வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிடலாம். ரொம்ப ஷார்ட்டாக வேறு ஒரு ரிலே போட்டு பார்க்காம, இந்த ரிலேவே இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன பதிவு தான் இது. லெஃப்ட்டில் வரக்கூடிய அந்த ஒயிட் ப்ளூவில் வந்து நீங்கள் செல்ஃப் சுவிட்ச் அழுத்தும் போது ஒரு எர்த்து கிடைக்கும். ஸோ ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்தவுடனே செல்ஃப் ரிலே ஆப்ரேட் ஆகுது. நன்றி, வணக்கம்.